வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் தொடர்பில் புதிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் இங்குள்ளவர்களை பயன்படுத்தி புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ள சொந்தங்களிடமிருந்து பெரும் தொகையான பணங்களை வசூலித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. நான் ஏகப்பட்ட போராட்டங்களை செய்திருக்கின்றேன், சத்தியாகிரகங்களை செய்திருந்திருக்கின்றேன், உண்ணாவிரதங்களை செய்திருந்திருக்கின்றேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் ஒரு சதம் கூட நான் உதவி பெற்றதில்லை, வேண்டி நின்றதில்லை. தம்பி அர்ஜுனாவின் ஆலோசனையின் பேரில் பணம் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அது 20,000 பிராங்குக்கு மேலாக இருப்பதாகவும் நன்கு திட்டமிட்டு அர்ஜுனா தனது கையாட்கள் மூலம் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட பணங்களை வசூலித்திருக்கின்ற சிமாட்டாக ராவகச்சேரி அப்பாவி இளைஞர்கள் தம்பி கிஷோரை, தம்பி மயூரனை எல்லாம் பயன்படுத்தி திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான பணங்களை ஏமாற்றி தந்திரமாக அழுது சிரிச்சு பைத்தியம் போல் நடித்து பணங்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் வைத்தியர் அர்ஜுனாவால் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்த வைத்தியர்கள் விடுகின்ற தவறுகள் மற்றும் வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற முறைகேடுகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் முன்னிலையில் நின்று செயற்பட்டு வந்திருந்தவர்களே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வைத்தியர் அர்ஜுனா மீது சுமத்தி வருகின்றனர். இவ்வாறு தன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவர்கள் தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனா தனக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற கருத்துக்களையே இதுவரை காலமும் பதிவிட்டு வந்திருந்தார் அல்லது தன்னுடைய நேரலையில் தெரிவித்து வந்திருந்தார். ஆனால் அர்ஜுனா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனா இதுவரை ஆக்கப்பூர்வமான எந்த விதமான பதில்களையும் வழங்கியிருக்கவில்லை. இதற்கு மேலாக வைத்தியர் அர்ஜுனா அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவர்கள் தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அல்லது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களையும் இதுவரை பொதுவெளியில் வெளியிட்டிருக்கவில்லை. குறிப்பாக அண்மையில் ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவர் தன்னை பயன்படுத்தி பெருந்தொகையான பணங்களை பெற்று மோசடி செய்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். இதற்கு பதில் வழங்கும் வகையில் ஞானப்பிரகாசம் கிஷோர் பொதுவெளியில் வந்து வைத்தியர் அர்ஜுனா தான் பணம் வாங்கியதாக கூறுகின்ற கருத்து தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தரப்பில் இருந்து இதுவரை அந்த ஆதாரங்களோ அல்லது அதற்கான பதில்களோ வழங்கி இருக்கப்படவில்லை. இதுபோன்று வைத்தியர் அர்ஜுனாவால் பொதுவெளியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நபர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வழங்கிய பதில்கள் தொடர்பில் வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் அவர்களுக்கான பதில்களை இதுவரை வழங்கி இருக்கவில்லை. தொடர்ந்து மௌனமாகவே வைத்தியர் அர்ஜுனா இருந்து வருகின்றார். இவ்வாறான நிலையில்தான் வைத்தியர் அர்ஜுனா மீது பொதுவெளியில் வந்து வெளிப்படையாக பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இறுதியாக தம்பிராசா தனது முகநூல் நேரலையில் வந்து வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதாவது அவர் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து நிதி சேகரிப்பதாகவும் அது சம்பந்தமான தகவல் தன்னிடம் உள்ளதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். இவ்வாறு வைத்தியர் அர்ஜுனா தொடர்பில் தம்பிராசா முன்வைத்துள்ள அந்த புதிய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பான சொந்தங்களே, இன்று அர்ஜுனாவை காணவில்லை, தம்பி அண்ணா தேடுங்கள், உடனடியாக செல்லுங்கள். பல மணித்தியாளர்களாக அவருடைய தொலைபேசி வேலை செய்யவில்லை, ஃபேஸ்புக் முகநூல் வேலை செய்யவில்லை என்று வற்புறுத்தலின் பேரில், பலரது வேண்டுதலின் பேரில் சிலர் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள். அதன் பேரில் நான் சிலரிடம் மறுத்திருந்த போதும் எனது மனம் கேட்கவில்லை. அவரை நான் விடுவிப்பதற்காக சென்றிருந்தேன். 119 போலீஸுக்கு முறைப்பாடு செய்து போலீசாரின் வேண்டுதலின் பேரில் நான் அங்கு சென்றிருந்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் போலீசாரின் உத்தரவை மீறி செயல்படவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வடகிழக்கு மக்களை அடாவடித்தனமான அடக்கி ஒடுக்கி தங்களுடைய ஆட்சிக்கு தங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய அனைத்து உரிமைகளையும் மறுத்து அவர்களை அடக்கியாள சிங்கள தேச அரசு தனது படைப்பலத்தை
பயன்படுத்தும் வந்திருந்தது, இன்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதுதான் வளமையாக இருந்து கொண்டது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நான் அவர்களுடைய அடக்குமுறைகளை எதிர்கொண்ட நிமித்தம் என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்படுத்தியிருந்து நான் அங்கே விளக்கமறியல் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டது. இன்று எனது கேஸ் என்று எனது வழக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு. எனது வழக்குக்காக எந்த ஒரு சதத்தையும் நல்கப்பட்ட 2009 மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னரான நாட்களில் நான் ஏகப்பட்ட போராட்டங்களை செய்திருந்திருக்கிறேன், சத்தியாகிரகங்களை செய்திருந்திருக்கின்றேன், உண்ணாவிரதங்களை செய்திருந்திருக்கின்றேன். எனது சத்தியாகிரகத்தில் யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்பாக எனது கொட்டகை கூட களவாடப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் புலம்பெயர் சொந்தங்களிடமிருந்து ஒரு சதம் கூட நான் உதவி பெற்றதில்லை, வேண்டி நின்றதில்லை. இன்று நான் ஒரு நம்பிக்கையான வட்டாரங்களின் ஊடாக கேள்விப்படுகின்றேன். எனது இந்த வழக்குக்காக, வழக்கின் விடுதலைக்காக, வழக்கு சம்பந்தமான விடயங்களுக்காக சுவிஸ் நாட்டில் பணம் தம்பி அர்ஜுனாவின் ஆலோசனையின் பேரில் அல்லது ஏதோ ஒரு உந்தலில் அங்கே பணம் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அது 20,000 பிராங்குக்கு மேலாக இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கின்றது. என்னுடன் எவருமே பணம் சேர்ப்பது சம்பந்தமாக செய்யப்படவில்லை. நான் எவரிடமும் ஒரு சதம் கூட எனக்காக வழக்கு சம்பந்தமாக நான் அவர்களை பணம் சேர்க்க சொல்லவில்லை. அப்படி நன்கு திட்டமிட்டு இந்த சந்தர்ப்பத்தை கவனமாக, தந்திரமாக, வெரி ஸ்மார்ட்டாக பயன்படுத்தி தம்பி அர்ஜுனா தனது கையாட்கள் மூலம் அந்த பணத்தை சேர்த்திருப்பாராய் இருந்திருந்தால் அந்த பணங்கள் திருப்பி அவரவருக்கே கொடுக்கப்பட வேண்டும். சொந்தங்களே, நீங்கள் பணத்தை எனது விடுதலைக்காக, எனது வழக்குக்காக வழங்கி இருந்திருப்பீர்களா இருந்தால் நான் யாரிடமும் அந்த பணத்தை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. அந்த பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு உழைத்த பணம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம். அது ஒரு பொது தேவைக்கு, பொது சேவைக்கு, ஒரு பொது விடயம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல மனிதர்களிடம் ஒப்படைத்து அதை செயல்படுத்தலாமே தவிர எந்த ஒரு பதமும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரிடமும் இன்று வரைக்கும் வேண்டுகின்றதில்லை. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னரான காலகட்டங்களில் நான் அரசியலுக்குள் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இந்த கடமை, இந்த உரிமை, அதற்காக நான் அரசியலில் பயணிக்கின்றேன். அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எங்கள் மீது, எங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக நான் துணிவோடு, தைரியமாக, அச்சமின்றி இந்த இலங்கை தேசத்தில் பயணிக்கின்றேன். ஆகவே எந்த ஒரு ஆதரவாளரும், எந்த ஒரு நண்பரும், எந்த ஒரு சொந்தமும், எந்த ஒரு சதமும் யாரிடமும் என் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், அனுப்ப வேண்டாம். எனது வழக்குகள் சம்பந்தமான விடயங்களை நான் ஒரு நோமினல் ஃபீ கொடுத்து, எனது நண்பர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சட்டத்தரணியாக இருக்கிறார்கள். எனது எனது சைந்தன் கூட எனது நட்புக்குரியவர், நீண்ட கால நட்புக்குரியவர்.
என்னுடன் சக வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மாகாண சபையில் போட்டியிட்டவர். ஆகவே அவருடன் நான் உயர்ந்த நட்பை வைத்திருக்கின்றேன். அது பர்சனல், தனிப்பட்ட நட்பு. ஆகவே அவர்கள் எனக்கு என்னை பார்த்தவுடன் ஒரு நொமினல் ஃபீல தங்களுடைய கடமையை எனக்கு கடமை செய்கிறார்கள். அதாவது தங்களுடைய சட்டத்தன்மை தொழிலில் உதவி புரிகின்றனர். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரிடமும் நான் கேட்கவில்லை. தம்பி அர்ஜுனா தொடர்ச்சியாக இப்படி ஏகப்பட்ட பணங்களை வசூலித்திருக்கின்ற சிமாட்டாக இந்த சாவகச்சேரி அப்பாவி இளைஞர்களை, தம்பி கிஷோரை, தம்பி மயூரனை, இவர்களை எல்லாம் இவர் பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு பல்லாயிரக்கணக்கான பணங்களை, அப்பாவி சொந்தங்களை, அப்பாவி உறவுகளை ஏமாற்றி தந்திரமாக அழுது சிரிச்சு பைத்தியம் போல் நடித்து பணங்களை பெற்றிருக்கின்றார் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இந்த பணம் சுவிஸில் எனக்காக சேர்க்கப்பட்ட பணம், எனது வழக்குக்காக, எனது விடுதலைக்காக சேர்க்கப்பட்ட பணமும் இவரின் சிமாட்டாக செயற்படும் இந்த அர்ச்சுனாவின் ஒரு தந்திரமோ தெரியாது. ஆகவே நாங்கள் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட விடயத்தில், சாவகச்சேரி ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விடயத்தில், மன்னார் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் மட்டும்தான் நாங்கள் அர்ஜுனாவுக்கு பின்னுக்கு நிற்கின்றோம். அர்ஜுனா எங்கள் எவருக்குமே அரசியல் சொல்லித்தரக்கூடாது. சாவகச்சேரியிலே மயூரனா இருக்கட்டும், தம்பி கிஷோரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பல்லாண்டு காலமாக தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களின் நல்வாழ்வுக்காக தங்களுடைய அரசியல் பணியை அற்புதமாக செய்த சொந்தங்கள். அவர்களுக்கோ அல்ல எனக்கோ அல்ல என்போன்ற இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இயங்குகின்ற தமிழ் சொந்தங்களுக்கு, தமிழ் மண்ணில் களத்தில் களமாடுகின்ற என் சொந்தங்களுக்கு யாரும் அரசியல் படிப்புக்கு வரக்கூடாது. அரசியலில் சரித்திர நிறுதியாக தலைவருடன் என்று என்ன சொல்லிவிட்டு போறான். தலைவரை பலப்படுத்துங்கள். அன்றைய தினம் 1986ஆம் ஆண்டு பிறந்து அர்ச்சனாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 18 தாண்டிட்ட. அவர் ஒளிச்சு விளையாடி தன்னை தேவைக்காக, தன்னை நல்வாழ்வுக்காக மருத்துவத்துறையை படிச்சு, அதிலும் அவர் டென்டலுக்குத்தான் போனவர் பெருதனியார். அங்கே முதல் தமிழ் பேராசிரியர் இருந்த அருணாசலம் ஐயாவை ஏமாற்றி தந்திரமாக நடித்து அவருடைய பெண்ணை கூட மனைவியாக கைப்பற்றி, மைமனியாக பலவந்தமாகத்தான் கைப்பற்றியிருக்கின்றார் என்ற கதைகள் கசிக்கின்றன. தந்திரமாக, வெரி சிமாட்டாக அவர் தன்னை வித்திருக்கிறார். ஒரு காருக்கும் சீதனத்துக்கும் வித்திருக்கிறார். அந்த கார் கூட தனக்கு வேண்டாம், வெசல் தான் வேணும் என்று சொல்லி அந்த வெசல் கூட வேண்டி இருக்கிறார். அவர் வச்சிருக்க வெசல் புரொஃபசர் அருணாசலம் ஐயாவால் வேண்டி அவருக்காக தன்னுடைய மகளை திருமணம் செய்ததற்காக நன்கொடையாக கையெழுக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனிதன், பெண்களை விலை பேசுகின்ற மனிதன், பெண்களுக்காக தன்னை விலை பேசுகின்ற, தன்னை விற்கிற மனிதன். நான் எல்லாம் கல்யாணம் கட்டிக்க 1 காசு நான் சீக்கிரமாக பெற்றது கிடையாது. நாங்கள் எல்லாம் கொள்கைவாதிகள், நாங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாங்கள் எங்களை ஒரு அப்பாற்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் எந்த ஒரு சதமும் சீக்கிரமாக பெறாமல் இன்றும் நாங்கள் சந்தோஷமாக எனது மனைவியுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஊழல் வரும், அடல் வரும், வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள எல்லாம் வரும். ஆனால் எனது மனைவியுடன் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை நான் 3 பிள்ளைகளுக்கு தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த அர்ஜுனா, இன்றைக்கு அர்ஜுனாவின் நண்பர்கள் சொல்கின்றார்கள், டைவோர்ஸ், அதாவது விவாகரத்து பெற்ற மனைவியையும் மிரட்டி தன்னோட வச்சிருக்கிறாராம். 2 மனைவியையும் வச்சிருக்கிறாராம். அதை விட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்புக்கு, அதன் புலனாய்வுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இவர் 3வதாகவும் ஒரு சட்டம் பயின்ற அப்பாவி பெண்ணை ஏமாற்றி கையகப்படுத்த முயல்கின்றார் என்ற ஒரு தகவல்
அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்புக்கு மிக அண்மையிலே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆகவே அர்ஜுனாவின் சேட்டைகள், அர்ஜுனாவின் நடவடிக்கைகள், அர்ஜுனாவின் சிமாட்டெல்லாம் வடகிழக்கு மாகாணங்களில் இவ்வளவு துன்ப துயரங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து இன்றைக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களிடம் எடுபடாது. இந்த மக்கள் ஏமாற மாட்டார்கள். அர்ஜுனாவின் சகோதரர்கள் எல்லாம் கூலிக்கு சம்பளத்துக்கு விடுதலை புலிகளில் வேலை செய்த ஒரு காவல்துறை அதிகாரிகள். இன்னும் கணக்கு எங்களுக்கு தெரியும். இவர் உண்மையாக ஒரு தேசத்துக்காக வாழ விரும்பி இருந்திருந்தால் அங்கே ஏகப்பட்ட மருத்துவர்கள், ஏகப்பட்ட பொறியியலாளர், ஏகப்பட்ட அனைத்தையும், அனைத்து போராட்டத்தில் உள்ள அனைத்து இயந்திரங்களையும் இயக்குனது விடுதலை புலிகள் தான். அங்கே ஒன்றும் வாடகைக்கு கூப்பிட்டோ அல்லது சம்பளத்துக்கு கூப்பிட்டோ செய்யல. ஆனால் வேறு ஒரு நாடுகள் கூட, அரசாங்கங்கள் கூட வேறு நாளில் நாங்கள் இறக்கி தான் செய்யுது. அப்பேற்பட்ட ஒரு விடுதலை புலிகளை இவர் அவமானப்படுத்தக்கூடாது. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த காலத்துக்கு போய் இவர் அதை செய்திருக்கணும். இவர் செய்யலை. இவர் ஏமாற்றுகின்றார். எங்கள் எல்லார் மீதும் சவாரிவிட முனைகின்றார். ஆகவே அர்ஜுனாவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம். நீ உங்களுடைய மருத்துவர்களுடன் சேட்டை விடு, அவர்களுடைய இல்லத்தையும் செய், உங்கள் யாரை பற்றியும் கதை, ஆனால் எங்களை பற்றி கதைக்காத. நாங்கள் அடிமட்டத்திலே இருந்து அனைத்து போராளிகளோடும் விடுதலைக்காக, தமிழர் தேச விடுதலைக்காக ஆயுதம் தரித்த அனைத்து போராளிகளோடும் நண்பனாக உயர்ந்த நட்பை பேணி இருக்கிறவன் தான் இந்த தம்பி தம்பிராஜன். ஆகவே எங்களுக்கு உன்னை எதிர்கொள்வது எல்லாம் சாதாரண விடயம். நீ எங்களுக்கு ஜஸ்ட், நீ ஒரு மிக தூசு, நீ ஒரு பொருட்டில்லை. நீ எங்கள் மீது நாங்கள் துரோகம் செய்வது கிடையாது. எங்க வாழ்நாள நான் துரோகியாக யாருக்கும் இருந்தது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படி நான் இருந்தது கிடையாது. நீ துரோகி என்று என் சம்பந்தமாக நீ அங்கே கருத்துரைக்கிறாய். இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தான் தம்பிராசா முன்வைத்திருந்தார். இந்த புதிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலாவது வைத்திய ரச்சனா ஆக்கப்பூர்வமான பதில் எதனையும் வழங்குவாரா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுபோன்ற பதில்கள் ஏதேனும் வழங்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.